எப்பப்பா என் பொண்டாட்டி அடிக்கிற அடி தாங்க முடியல மக்களே, எலும்பு கிளம்புலாம் நொறிக்கணும் போல. உடனே போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தேன், இவ்வளவு ஜெயில தள்ளணும் மக்களே. இருங்க, போலீஸ் ஸ்டேஷன் இப்ப நான் போயிட்டு இருக்கிறேன். என்ன அடி அடிக்கிறா, காலையில சோத்துல உப்பு போடாம கொடுத்து விட்டா மக்களே. அது கேட்டதுக்கு போட்டு பொழத்தெடுத்து விட்டா தாங்க மாதிரி. எப்பா என்ன ஒலிக்குதே. ஓகே, இதுக்க இன்னைக்கு அவளுக்கு ஒரு முடிவு கட்டுறேன். எங்கன்னா ஐயோ என்னடா நடந்திருக்கீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல? எப்படா டேய், என்னடா போலீஸ் ஸ்டேஷன் கவுந்தடிச்சு கிடக்குது. ஐயோ என்ன பண்றது? ஐயோ உடனே என் மாமியார் வீட்டுக்கு போயிடலாம் மக்களே. போலீஸ் ஸ்டேஷன் கூட்டா அடுத்து என் மாமியார் வீடு தான். மாமாட்ட வச்சு மாமியார்ட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட வேண்டியதான். என்னடா ரோடு ஃபுல்லா கார்லாம் கவுந்து கிடக்குது. என்ன நடக்குது நம்ம ஊர்ல? ஒண்ணுமே புரியலையே. நம்ம ஊர்ல காலிலேருந்தே கொஞ்சம் வித்தியாசமா நடந்துட்டு இருக்குது. என்னமோ நடக்குது, பட் என்ன நடக்குதுன்னு தெரியல. சரி, அதுதான் மேட்ரு இல்ல. இப்ப நம்ம பொண்டாட்டி அடிக்கிற மக்களே, அதுக்கு ஒரு முடிவு தீர்வு நம்மளுக்கு கிடைச்சே ஆகணும். அதனால மாமியார் வீட்டுக்கு போயிட்டு இருக்கிற வந்தாச்சு. இப்ப மாமியார்கிட்ட போயிட்டு இதுக்கு ஒரு பதில் கேட்டே ஆகணும். என்ன உன் மாமியார் இப்படி அழகா இருக்கிறா, உன் பொண்டாட்டி சூப்பரா இருப்பாளா அப்படின்னு கேட்பீங்க. அப்படிலாம் இல்ல, அவ இதோட கேவலமா இருப்பா. இருங்க, ஏதோ நியூஸ் போடுது. முக்கிய செய்திகள், நம்ம ஊர்ல ட்ரெயின் ஹீட்டர் திருப்பி வந்துருச்சு. இந்த மான்ஸ்டர் யாரும் சிக்காதீங்க, அப்படி சிக்கிட்டீங்கன்னா பிச்சு துப்பி விடும். அடே என்ன சொல்ற, ட்ரெயின் ஹீட்டர் வந்துருச்சு நம்ம ஊருக்கு. ஐயோ, அது வந்துட்டா நம்ம ஊரே பாத்தீங்கன்னா அவ்வளவுதான் மக்களே, அழிஞ்சு போயிடும். நம்ம தான் இந்த ஊரை இப்ப காப்பாத்தி ஆகணும். ஓகே மக்களே, இனி நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் பைக்ஸ் டிரைவிங் 3 வந்து பாத்தீங்கன்னா நம்ம ட்ரெயின் ஹீட்டர் இருந்து காப்பாற்ற போறோம். பட் நம்மளால கண்டிப்பா அது முடியாது. அதனால நம்ம ஊர்ல இருக்கிற ஹல்க், பச்சை கலர் ஹல்க் போய் ஹெல்ப் கேட்கலாம். அதுக்காக இவ்வளவு சீன் போட்ட இவ்வளவு நேரம் அப்படின்னு கேட்பீங்க. ஆமா மக்களே, சரி நான் கண்டிப்பா நம்ம ஹல்கிட்ட போய் நம்ம ஹெல்ப் கேட்டா கண்டிப்பா அவர் காப்பாத்திடுவாரு. நம்ம ஊரும் பாத்தீங்கன்னா இதுல இருந்து தப்பிச்சிரும். அல்க நம்ம ஊர்ல இருந்து எப்படியோ இந்த ட்ரெயின் ஹீட்டர் அடிச்சு துரத்த அல்க. ஏப்பா பிராங்க்லின், தின்னு தொப்ப போட்டுச்சுப்பா. என்னால இதுக்கு மேல வேலை செய்ய முடியாது. வேணா நான் மொத்த சூப்பர் ஹீரோஸோட சீட் கோட் தரேன், அதை யூஸ் பண்ணிக்கடி. ஆஹா, மத்த சூப்பர் ஹீரோட சீட் கோட் கொடுத்துருக்காங்க மக்களே ஹல்கே. சோ அதை வச்சு இப்ப நம்ம ஊரை காப்பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் யாருக்கு போன் அடிக்கலாம்? ஓகே, ஃபர்ஸ்ட் ஒரு சீட் கோட் கொடுத்தா மக்களே. மொத்தம் 3 சீட் கோட் இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் சீட் கோட் போட்டு பார்க்கலாம் யார் வரான்னு பார்க்கலாம். ஓகே, 1 2 3 இதான் சீட் கோட். சோ போட்டுருவோமா? ஓகே. ஆஹா, இங்க பாருங்க மக்களே, அயன்மேன். ஆனா அயன்மேன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம போய் அவரை காப்பாத்தி நம்ம திருப்பி வந்து கொண்டு வந்தாதான் வந்து பாத்தீங்கன்னா அவர் வருவாரு. இப்போதைக்கு அவர் வந்து மாட்டிக்கிட்டு இருக்காரு இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியால. என்னாச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த கட்ட அயன்மேன் எல்லாம் பாருங்க நின்று இருக்கானுங்க பாருங்க. சோ காமிக்கிறாருங்க அங்க பாருங்க எத்தனை பேர் இருக்கானுகிட்ட. இவனுங்களாம் அயன்மேனை பிடிச்சி தொங்க விட்டானுங்க மக்களே. இப்ப நம்ம இவனுக்கு தெரியாம எப்படின்னு போய் அயன்மேனை காப்பாத்தி ஆகணும். பட் நம்மளுக்கு அந்த அளவுக்குலாம் சூப்பர் பவர் கிடையாது. அதனால கொஞ்சம் நல்ல மூளை யூஸ் பண்ணி இப்ப நம்ம போக போறோம் உள்ள. எப்படின்னு கேட்டீங்கன்னா, இங்க பக்கத்துல தான் போத்தீஸ் இருக்குது. இங்க பாருங்க விதவிதமா காஸ்டியூம் வித்துட்டு இருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு அயன்மேன் காஸ்டியூம் வாங்கி போட்டுக்கிட்ட மக்களே வாடகைக்கு. ஓகே, இப்போ அப்படியே நைஸா போக வேண்டியதுதான். இவனுக்கு டப்பர்கட்ட வண்டி எப்படியும் ஏமாத்தி வந்தாச்சு மக்களே பில்டிங்க்கு. இப்போ இந்த பில்டிங் மேலே ஏறி எப்படியும் அயன்மேனை காப்பாற்ற வேண்டியதுதான். ஓகே ரைட், அயன்மேனை காப்பாத்தாச்சு. அயன்மேன் நீ தான் இந்த ஊரை காப்பாற்றணும் அயன்மேன் ப்ளீஸ். நீ ஒன்னும் கவலைப்படாத, இப்ப நான் போயிட்டு இந்த ஊரை காப்பாத்துறேன். ஓகே டாடா வட்டா. ஓகே, என்ன நடந்தாலும் வெளியே மட்டும் வந்துடாத. இப்ப அடிக்கிற அடியில பாரு எப்படி போய் இது பண்ணுறது. ஐயங்கள பிரேக் பிடிக்க முடியுது. அட நாசமா போனவனே, நேரம் அது வாய்க்குள்ள போய் சரி சுத்தி போயிட்டியாடா. ஐயோ, இவனை நம்மனத்துக்கு. சரி, அடுத்த 2வது சீட் கோட் ஒன்று ஊத்துக்கிறான் மக்களே அயன் ஹல்க்கு. அதை போட்டு பார்ப்போம். ஓகே, அது என்னன்னா 9090. ஓகே, இதுல யார் வரான்னு பார்க்கலாமா? ஓகே, ஸ்பைடர்மேனா? சூப்பர் மக்களே. கண்டிப்பா அயன்மேனோட ஸ்பைடர்மேனுக்கு ரொம்ப புத்தி அதிகம். அதனால பாத்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம கூட்டு வர போயிட்டு இருக்கோம். அவன் எங்க இருக்கான்னு கேட்டீங்கன்னா, இங்க பில்டிங் ஒன்று தெரியுது பாத்தீங்களா தூரத்துல. சோ அந்த பில்டிங் மேலதான் மக்களே குதிச்சுட்டு தாவிட்டு இருக்கிறான் குரங்கு மாதிரி. தாங்க பாருங்க தாயம் தான். ஓகே, இப்போ இவனை போய் காப்பாத்திட்டு வரணும். ஸோ காப்பாத்தி கீழே கொண்டு வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஃபைட் பண்ண விடணும். இப்போ நம்ம அந்த பில்டிங் ஃபர்ஸ்ட் போகணும் மக்களே உயிரோட. இந்த பன்னிக்குட்டி வண்டியை வச்சுக்கிட்டு நான் எப்படி போறதுன்னு வேற தெரியல. ஏன்னா நம்மள்ட்ட வேற வண்டி கிடையாது. மற்ற வண்டியில பெட்ரோல் போட முடியல. இது வந்து பாத்தீங்கன்னா சைக்கிள் மாதிரி தான் மக்களே. நம்ம குட்டி வயசுல சைக்கிள் படல் சைக்கிள் ஓட்டுவோம்ல, அந்த மாதிரி தான் அந்த பன்னிக்குட்டி வண்டியை ஓட்டிட்டு இருக்கிறேன் பெட்ரோல் இல்லாம. சரி ஓகே ரைட்டு. இப்போ நம்ம நேரம் வந்து பாத்தீங்கன்னா எங்க போனோம்? அடே அந்தாண்ட பில்டிங் போனோம். ஆனா இன்னும் கொஞ்சம் பாத்தீங்கன்னா இன்னும் எவ்வளவு தூரம் இருக்குது பாருங்களேன். கொஞ்சம் மிஸ் ஆனிச்சுனாலும் போதும். அடே இந்த பன்னிக்குட்டி சைக்கிளை வச்சு நம்ம கீழே விழுந்து மண்டை உடஞ்சு வீட்டுக்கு போக வேண்டியதான். ஆனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போய் எப்படியோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்தியன் பைக்ஸை நம்ம காப்பாற்ற விடும். இல்லை பார்த்தீங்கன்னா என் பொண்டாட்டி வந்து பார்த்தீங்கன்னா போட்டு பொலன்னு பொழந்து எடுத்துருவா. ஏன்னா பார்த்தீங்கன்னா காப்பாற்றினா தான் போலீஸ் திருப்பியும் வருவானுங்க இந்த ஊருக்கு. இல்லை பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி தொல்லை தாங்க முடியாது. அதுக்கோசரம் தான் இன்னைக்கு நான் இந்தியன் பைக்ஸ்க்கே காப்பாற்றிட்டு இருக்கிறேன். வேறு எதுக்கு நான் காப்பாற்ற போகிறேன் சொல்லுங்கள் நீங்களே. ஓகே ரைட்டுப்பா. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னது ஓகே ஏரியாச்சு. இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பாதி தூரம் வந்தாச்சு. இப்போ இந்த பில்டிங் மேலே கொஞ்சம் தூரம் தான் ஏறின உடனே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர்மேன் எப்படியோன்னு வந்து பார்த்தீங்கன்னா பேசி இந்த ஊரை காப்பாற்ற வைக்க இது பண்ணிடலாம் மக்களே. ஓகே வந்தாச்சு. என்னோட இப்படி வளையுது எப்பா. ஓகேரா ரைட்ரா. இப்போ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பில்டிங் மேலே வந்தாச்சு மக்களே. ஸோ இப்போ நம்ம ஸ்பைடர்மேனையும் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்தாச்சு. ஸ்பைடர்மேன் நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணுவோம் ப்ளீஸ். நான் உங்களை காப்பாத்துறேன். ஓகே, இப்போ பாரு எப்படி என்ன பண்றேன்னு மட்டும் பாரு. அந்த ட்ரெயின் ஹீட்டரை போயிட்டு எங்க அந்த ட்ரெயின் ஹீட்டரை ஆள காணோம். எங்க அட நாசமா போனவனே, கொஞ்சம் தலையை திருப்பி பின்னாடி பத்தி இந்த உயிர் பழிச்சுக்கலாமேடா. சரி, இவனும் பார்த்தீங்கன்னா வேஸ்டா போச்சு மக்களே. இப்போ அடுத்தது கடைசி சீட் கோடு மக்களே. இதுல யார் வரா? ஆஹா, ரெட்
கலர் ஹல்க்கு போடு வேற லெவலு. ஆனா நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா இந்த ரெட் ஹல்க் இல்ல, நம்ம ஊர்ல இருந்து கொஞ்சம் தொலை தூரத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடலுக்கு நடுவுல உள்ள இருக்கிறாரு மக்களே ரெட் ஹல்க். இப்ப அவரை மட்டும் நம்ம காப்பாத்திட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம ஊரு கண்டிப்பா பாத்தீங்கன்னா தப்பிச்சிடும் மக்களே இந்த இதை ட்ரெயின் இட்டு. ஏன்னா பாத்தீங்கன்னா ஒரு சும்மா ரெட் ஹல்க் இல்ல, ஜெயிண்ட் ரெட் ஹல்க் மக்களே. இருங்க இப்ப அவரை காப்பாத்த நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலா இப்ப எங்க இருக்குன்னு கேட்டீங்கன்னா நம்ம ஊர் தள்ளி நடு கடல்ல தான் மக்களே அவர் உயிர் வந்துட்டு இருக்காரு. இப்ப அங்கதான் போயிட்டு இருக்கோம். ஓகே இப்போ இந்த கடல் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க கொஞ்சம் பயங்கரமா இருக்குது. ஓகே இங்க பாருங்க செக்யூரிட்டிஸ்லாம் இருக்கிறானுங்க. இவனுங்களை போட்டு தள்ளிட்டு நேரா பாத்தீங்கன்னா நான் திருப்பி நம்ம ரெட் ஹல்க் தேட ஆரம்பிச்சிடலாம். ஏன்னா இவனுங்களை தாண்டி போக முடியாது நம்ம, அதனால இவங்க போட்டு தள்ளிடலாம். இவனுங்களும் பாத்தீங்கன்னா ரெட் ஹல்கோட எனிமிஸ் தான் மக்களே, அதனால நம்மள வந்து உள்ளே போட மாட்டேனுங்க, எல்லாத்தையும் போட்டு தள்ளியாச்சு மக்களே. ஸோ இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா செத்துட்டானுங்களா, ஒருத்த கூட உயிர் மிஞ்ச கூடாது. டேய் எல்லாம் செத்துட்டீங்களா? ஓகே ரைட்ரா. இப்போ நம்ம நேராக வந்து பார்த்தீங்கன்னா ரெட் ஹல்கை போய் தேட ஆரம்பிக்கலாம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா சும்மா ரெட் ஹல்க் இல்லை, ஜெயிண்ட் ரெட் ஹல்க் மக்களே. ஓகே நம்ம ரெட் ஹல்கை பார்த்தாச்சு, வேற லெவல் எவ்வளோ பெருசு இருக்காரு பார்த்தீங்களா? வாவ் செம மக்களே. இப்போ நம்ம ரெட் ஹல்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்கு வந்துட்டாதே மாசே. எங்க போயிட்ட? ஒழுங்கு முடியாது என் மூஞ்சிக்கு முன்னாடி வந்து நில்ல. ரெட் ஹல்க் செம கவத்துல இருக்கிறாரு. ஐயோ இது என்ன இப்படி ஆயிடுச்சு? ஐயோ இது நான் எதிரே பார்க்கலையா? ஐயோ போச்சா? ஐயோ